அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி இலா யௌமித்தீன். அல்ஹம்துலில்லாஹ், வல்ல இறைவனுடைய கிருபை கொண்டு ரமலான் மாதத்தில் முதல் 10 நாட்களிலே நோன்புகளை நோற்று இரவு தொழுகையை தொழுது வல்ல ரஹ்மானுடைய திக்ரிலே சிறிது நேரம் அவனுடைய நன்மாராயங்களையும் எச்சரிக்கைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதலையும் தெரிந்து கொள்வதற்காக நம்மை இறைவன் தேர்வு செய்திருக்கிறான். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் வற்றா கருணையும் என்றென்றும் நம்முடைய இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள், இமாம்கள் உள்ளிட்ட நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இஸ்லாத்தினுடைய நற்குணங்களினுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே இன்று மனிதர்களுக்கு மத்தியில மிகவும் அரிதாகி போன, மிகவும் காணாமல் போன, மனிதர்களிடத்தில் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு விஷயம் நற்குணங்களில மிக அவசியமானதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இறைவன் நமக்கு நன்மாராயமாகவும், அது இல்லை என்று சொன்னால் அதற்குரிய எச்சரிக்கையாகவும் பல இடங்களில நமக்கு பாடங்களை புகட்டுகிறார்கள். அது என்னவென்று சொன்னால் அமானிதமாக இருக்கிறது. அமானிதம் என்று சொன்னால் என்ன? அமானிதம் இன்று உலக மக்கள் மத்தியில அது பிள்ளை பேறு அடைந்த தந்தை தாயாக இருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே அமானிதம் பேணப்படுவதில்லை. பிள்ளைகள் அமானிதமாக வழங்கப்பட்டிருக்கிறது இறைவன் புறத்தில் இருந்து. உறவுகளை அமானிதமாக இறைவன் தந்திருக்கிறான். பொருளாதாரத்தை அமானிதமாக தந்திருக்கிறான். நான் தான் சம்பாதித்தேன், அது என்னுடைய பொருள், என்னுடைய செல்வம் என்று மனிதன் பெருமை அடித்துக் கொண்டு திருக்கிறான். அமானிதம் பேணப்படுவதில்லை. அவனுக்குரிய உடல் இறைவன் புறத்திலிருந்து அமானிதமாக வழங்கப்பட்டிருக்கிறது, அதை பேணப்படுவதில்லை. உடலில் இருக்கக்கூடிய அங்க அவயங்களை அமானிதமாக இறைவன் தந்திருக்கிறான். மனைவியை இறைவன் அமானிதமாக தந்திருக்கிறான். கல்வியை இறைவன் அமானிதமாக தந்திருக்கிறான். அறிவை இறைவன் அமானிதமாக தந்திருக்கிறான். இப்படி எண்ணற்ற அமானிதங்கள் ஒரு மனிதனுக்கு பலவாறாக பரவி கிடக்கிறது. இறைவன் அள்ளி கொடுத்திருக்கிறான். ஆனால் இதையெல்லாம் மனிதர்கள் கடைபிடிக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. என் உடம்பு, நான் சிகரெட் குடிக்கிறேன், நான் தண்ணி அடிக்கிறேன், என் மனைவி நான் எப்படி வேணாலும் போட்டு கொடுமைப்படுத்துவேன், என் பிள்ளைகளை நான் ஒழுங்கா வளர்க்கறது இல்லை, இப்படியாக ஒரு மனிதன் அந்த அமானிதங்களை அழிச்சாட்டியம் செய்து அந்த அமானிதங்களை அழித்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் அமானிதத்தினுடைய நன்மை என்ன, அமானிதத்தினுடைய புனிதம் என்ன என்பதனை பற்றி இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். 4வது அத்தியாயம் 58வது வசனத்திலே, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்து அன் அமானத் இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்குரிய உரியவர்களை கொண்டு நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் மக்களிடையே தீர்ப்பு வழங்கினால், வஇதா அஹ்கம்தும் பைனன் நாஸ் அன் தகூமு பில் அத்ல், நீங்கள் மக்களிடையே தீர்ப்பு வழங்கினால், தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்தை இறைவன் மனிதர்களுக்கு கொடுக்கிறான். அதுவும் அமானதமாக கொடுக்கப்படுகிறது. பொறுப்பு, பதவி இதுவெல்லாம் அமானிதமாக வழங்கப்படுகிறது.
அப்படி இருக்கும் பொழுது மக்களிடத்திலே தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுமையானால் நீங்கள் நீதத்துடன் தீர்ப்பு வழங்குங்கள் என்று என்னுடைய புறத்திலிருந்து அது கட்டளையாக உங்களுக்கு வந்து சேருகிறது என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இதை ஒரே வரியில ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு அமானிதையும் ஒவ்வொரு நியாமத்தையும் குறிப்பிட்டு காட்டி அதனுடைய அது இப்படி செய்யலைன்னா தவறா போகும், அப்படி செஞ்சா சரியா இருக்கும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வரியில 4 வார்த்தையில சொல்லி முடிச்சாங்க. என்னன்னு சொன்னா, நாணயம் இல்லாதவனிடத்தில் ஈமான் இருக்காது. 4 வார்த்தை தான். ஈமான்னா என்ன? ஈமான்னா இறைவனை நம்புவது. நாணயம்னா என்ன? மனிதர்களுக்கு மத்தியில பேணப்படுவது. அவன் தானே, நான் பார்த்துக்கிறேன், அவன் என்ன செஞ்சிருவான், என் மனைவி என்ன செஞ்சிருவா, என் மகன் என்ன செஞ்சிருவான், அரசாங்கம் என்ன செஞ்சிரும் அப்படின்னு ஒவ்வொரு இடமாக அந்த மனிதன் என்ன செய்வான்னு சொன்னா அத்துமீறலை எடுப்பான். அதை எதேச்சையாக போவான். அதை கண்டும் காணாமல் அதை அழிச்சாட்டியம் பண்ணுவான். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுவான்னா, ஆண்டவன் தானே அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுவான். அப்போ அவனிடத்துல ஈமான் இருக்காது. இவ்வளவு பெரிய விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 வார்த்தையில ஒரு வரியில சொல்லி முடிச்சுட்டாங்க. நாணயம் இல்லாதவனிடத்துல ஈமான் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடித்தார்கள். இந்த அமானிதம், நாணயம் இல்லாதவன் எங்கே வந்து நிற்பான் என்று சொன்னால் அடுத்த குணாதிசயமே அதுதான். என்னவென்று சொன்னால், நம்பிக்கையாளர்களில் எவர்கள் உம்மை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் நீங்கள் பணிவாய் நடந்து கொள்ளுங்கள். யாரை பார்த்து இறைவன் சொல்றான்? மினல் மூமினீன், என்னுடைய அடியார்கள் உங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் குறிப்பிடுகிறான். யாரை பார்த்து சொல்றான்? இறை தூதரை பார்த்து சொல்றான். என்னுடைய அடியார்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று இறை தூதரை பார்த்து சொல்றான். அப்போ பணிவாக நடந்து கொள்ளுவது என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இறைவன் உத்தரவிடுகிறான் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஏமாத்திரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எவர் ஒருவர் தன்னை சார்ந்தவர்களுடன் பணிவாக நடந்து கொள்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக வேற வழி இல்லாம பணிவாக நடந்து, போலீஸ்காரனை பார்த்து நம்ம பணிவா நடக்கிறது பணிவில்லை, கலெக்டரை பார்த்து நம்ம பணிவா நடக்கிறது பணிவில்லை, அல்லாஹ்வுக்காக உங்கள் மத்தியிலே நீங்கள் பணிவாக நடந்து கொண்டீர்களேயானால் இறைவன் உங்களை உயர்த்தாமல் இருக்க மாட்டான். யர்ஃபல்லாஹு, உங்களை இறைவன் உயர்த்தாமல் விட மாட்டான், அந்தஸ்தில தர்ஜாவில உயர்த்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் நமக்கு படிப்பனையாக வழங்குகிறது. இன்னும் தொடர்ச்சியாக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.